குருவாழ்க குருவே துணை. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். நம்ம இப்ப இருக்கக்கூடிய இடம் ஒரு வனம்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வில்வத்தை வழிபடுவோருக்கு வல்வினை இல்லை என்பது வாக்கு, சித்தர்களுடைய வாக்கு. அதனாலதான் வில்வம் அது மருந்தா உபயோகப்படுத்தினாங்க. சிவனுக்கு பிடித்தமான ஒரு விருட்சம் அப்படின்னா வில்வ விருட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. அப்ப இந்த வில்வம் அப்படிங்கிறது 108 வில்வம் ஒரே இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு தலம். மேலும் 27 பார்த்தீங்கன்னா தெரியும். இது பாருங்க, ஆயில்யம், புன்னை மரம், உத்திராடம், பலா மரம், சுவாதி, மருத மரம், அத்தினி, எட்டி மரம், மகம், ஆல மரம் சொல்லி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், அதாவது 27 நட்சத்திரங்களுக்கும் உண்டான ஒரு விருட்சத்தை கொண்ட ஒரு ஸ்தலம். அப்ப 108 வில்வ மரமும் இருக்கு, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சமும் இந்த இடத்துல இருக்கு. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும். அப்ப அந்த நட்சத்திரம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தினுடைய வில்வத்தை நீங்க அந்த வில்வத்தின் அடியில இருக்கிறது, அந்த வில்வத்தை வழிபாடு செய்யறது, இதெல்லாம் அவ்வளவு சிறப்பான ஒரு விஷயம். நமக்கு கிடைக்கக்கூடிய, நமக்கு கிடைக்க வேண்டிய, நமக்கு கிடைக்கக்கூடியதை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை மரத்துக்கு இருக்கு. அதனாலதான் பொதுவா சொல்லுவாங்க இல்லையா, இடி விழும் போது மரத்துக்கு கீழே நிக்காதீங்க. ஏன்? மரம் ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது. அப்ப அந்த ஈர்ப்பை ஏற்று உடனே பூமிக்கு கொடுக்கும். கிராவிட்டி, பூமிக்கும் ஆகாயத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டியை கொடுக்கறதே மரம் தான். அதனால இந்த பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்கும். சதய நட்சத்திரம் கடம்ப மரம், அனுச நட்சத்திரம் மகிழ மரம், பூராடம் நட்சத்திரம் வஞ்சி மரம், மகம் நட்சத்திரம் ஆலமரம், ரோஹிணி நட்சத்திரம் நாவல் மரம். இப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு ஸ்தலம், அந்த விருட்சம் உள்ள ஸ்தலம் இந்த ஸ்தலம். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, நிறைய பேரு திருமணம் ஆகல, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த வில்வத்தை மருந்தா கொடுக்குறாங்க. அப்ப அந்த விருட்சம் உள்ள இடத்துக்கு போகும்போது திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியத்துக்கும், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கைகூடுவதற்கும் சிரத்தையான ஒரு ஸ்தலமாக இந்த ஸ்தலம் இருப்பது விசேஷம். மேலும் இது ஆட்கொண்டேஸ்வரர், அவருடைய திருநாவுக்கரசருக்கு அவரை ஆட்கொண்ட ஸ்தலம் இந்த ஸ்தலம். அப்ப இங்க வரும்போது நமக்கையும் அவர் ஆட்கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் என்கின்ற ஒரு காரணத்தினால் இந்த இடம் செல்வது மிக சிறப்பு அப்படிங்கறத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக தேவையுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு நிறைவு வேணும்னாலும் இந்த இடத்துக்கு 108 வில்வ மரம் உள்ள இந்த இடத்தில், 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான மரம் உள்ள இந்த இடத்தில் நீங்க போகும்போது உங்களுக்கு சிரத்தையான நன்மைகள் ஏற்படும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குருவாழ்க குருவே துணை.